சோலோவிங்கோட ராக்னாராக் கூட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி சோலோவிங் ஃபுல்லாவே நம்ம சேனல்ல இருக்குது. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் நம்ம டீமன் ஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணிச்சு, சோலோவிங் கம்ப்ளீட் பண்ணிச்சு, பிளாக் க்ளோவர் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ சோலோவிங் ராக்னாராக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஏதாச்சும் வேணும் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சரி, வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் ராக்னாராக் சீசன் 1 எபிசோட் 2ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் வந்துச்சு. நான் ஏதோ ஒரு கேமில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ட்ரீமு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளோரை கடந்து போனேன். ஃப்ளோரை கடக்க எனக்கு ஸ்ட்ராங்கராக மாறிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் கிடையாது, நான் மீட் பண்ண எனிமீஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருந்தாங்க. அந்த மாஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணி நான் கண்டினியூவாக க்ரோ ஆகிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எக்கச்சக்கமான சேலஞ்ச் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சு நான் ஃபைனலாக த ஹையஸ்ட் ஃப்ளோரான கடைசி ஃப்ளோருக்கு போனேன். ஆனால் அங்கே வந்த பவர்ஃபுல்லான ஃபைனல் பாஸுக்கு எந்த ஒரு பேருமே கிடைக்கல. அது கொடுத்த பேர் டேட். ஆமாம், அந்த ஃபைனல் பாஸோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மை டேட். இது என்னோட கனவாக தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ரொம்ப ரிலையபிளான ஒரு ஆள். அவர் நினச்சாரு அப்படின்னா எது வேணால் செய்ய முடியும். அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா எல்லாமே கிடைக்கும். அதனால என் மைண்டு கிரியேட் பண்ண ஓன் கேமாக தான் இருக்கணும். அப்பா, இந்த மட்டும் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக இதை தான் பண்ண சொல்லியிருப்பீங்க. கரெக்டு தானே? இப்போ என்ன நடக்க போகுது எனக்கு நல்லாவே தெரியும். அவைக்கு நான் ஆனதுவீங்க இந்த மட்டும் ஒரு மாஸ்டர் எதுக்கொண்டா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு சொல்கிறப்ப என்னது இது? டைம் நின்றுச்சா? ஆமாம், இந்த விண்டோ நான் முன்னாடி பார்த்துருக்கேன். இந்த சுச்சுவேஷன், இது கனவு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அந்த கனவு உண்மையாச்சுன்னா, இது மூலிமா நல்லா சண்டை போட முடிஞ்சிச்சுன்னா, இந்த மட்டும் ஒரு பவர் கிடைக்கிறப்ப யார் தான் வேணான்னு சொல்லுவா? அக்செப்ட் அப்படிங்கிறப்ப இன்னும் எக்கச்சக்கமான ரிவார்டு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். முக்கியமான ரிவார்டு அப்படிங்கிறது கரேஜ் ஆஃப் த வீக். நம்ம ஜின்னுக்கு ஸ்டார்ட் ஆச்சுல, சேம் டைட்டில் தான். பட் இங்கே என்ன முக்கியமானது அப்படின்னா காண்டியாரோ பிளெஸிங் சொல்லிட்டு ஒன்று கிடைச்சிருக்கும். இது ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்பெஷல் ஸ்பெல்லு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் அன்லாக் பண்ணி விடுவானுங்க. அண்டு லாங் இவிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும். இது என்னன்னா இந்த பாய்சன் ரெசிஸ்டன்ஸு, ஸ்டேட் ரிகவரி, இது எல்லாமே பார்த்தோம்னா அதுக்குள்ளே வரும். அண்ட் அதே மட்டும் பிளேயரோட டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு வரும். இது வந்து கனவு கிடையாது, இது ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாட்டேன். வந்து ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த கேம் விண்டோ வந்துருச்சு, நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்பே உனக்கு நியூ குவிஸ்ட் வந்து அன்லாக் ஆயிரும். இப்போதைக்கு ட்யூட்டோரியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்குமா? இப்போ தான் நமக்கே தெரிய வரும். இவ்வளோ நேரம் அவங்க கூட சண்டை போட்டது டி ரேங்க்கு. டைம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் பொண்ணு, ஓடு, இங்கேருந்து ஓடு. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, அவங்க மண்டைக்கு மேலே ஒரு நேம் காட்டுது, ஹாப்லண்டோட பவர் காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எந்த ஒரு ஹண்டரும் இந்த மாட்ட ஒரு சிஸ்டம் வந்தது எனக்கு தெரியாது. உண்மையிலே நான் அவைக்கு ஆயிட்டேனா அப்படின்னு அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷனை தூக்கி போடுவான் பாருங்க, அவனால் நொறுங்கிடும். சாரி என்னை மன்னிச்சுன்னு ஒரே குத்துக்கு போய் சொருவிடுவான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு குத்தா இன்னொருத்தவரை பக்கத்தில் வந்துடுவானா, ஒரு எத்தனைதுக்கு அவனுங்காலி நீ டிஃபீட் பண்ணு சொல்லிட்டு லெவலப் ஆகும். குவிஸ்ட் ட்யூட்டோரியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்களுக்கான ரிவார்டு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, நான் உண்மையிலே அவைக்கு ஆயிருக்கேன் அப்படின்னு ஜம்ப் அடிச்சு ஒரு குத்து. ஒன்றுமே இருக்காது. கிளாவை வச்சு ஒரு போடுவானா, போட்ட போடுக்கு சரியான கோடா விடுவோம். அவன் மேலேயே காலை வச்சு ஜம்ப் அடிச்சு வந்துடுவான். டேமிட், தப்பு பண்ணிட்டேன், இது என் மேலே பட்டுச்சு. நான் இப்போ ஒரு மேஜிக்கல் பீஸ்டாக மாறிடுவேன். என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஆம்ஃபுல்லான ஒரு இது கிடச்சிருக்கு, அதை சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரியாயிட்டு இருக்கோம். இந்த மாட்டம் ஒன்று நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஜம்ப் அடிச்சுட்டு வந்துடுவான். ஜம்ப் அடிச்சுட்டு வந்து அப்படியே கடிக்க வருவானா. இவன் டி ரேங்க்னா நான் இவனோட கீழே தான் இருக்கணும். மேபி நான் ஒரு ரேங்காக இருக்கலாம். ஆனால் இது நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது. எந்த ஒரு அவைக்கினருமே அவனுக்கு மேலே இருக்க ரேங்க் கூட சண்டைக்கே போக மாட்டான். அதை சமாளிக்க அவனால் முடியாதுங்கிறப்ப கத்துவான் பாருங்க, மூஞ்சிக்கிட்ட வந்து பயங்கரமாக இருக்கும். ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அக்செப்ட் த ரிவார்டுன்னு சொல்லிட்டு ரிவார்டு ஆடும். உங்களுக்கு இப்போதைக்கு 2 இது இருக்குது. அதை ஸ்ட்ரென்த்தில் போடலாமா எதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குமா? ஸ்ட்ரென்த்தில் போடு அப்படிங்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணுவான். 11 இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 14 மாறும். அப்படி காலை வச்சு ஒரு எத்து கூட அங்கிட்டு போய் நின்றுட்டு இருப்பானா, ஜம்ப் அடிச்சு மூஞ்சிலே ஒரு குத்து. பதிலுக்கு இவனும் கையை வச்சு கீறிக்கிட்டு கிடப்பான். என்னதான் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமானாலுமே இவனை சமாளிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. என்னோட எல்லா டோட்டல் பாயிண்ட்ஸுமே நான் ஸ்ட்ரென்த் மேலே போட போகிறேன். 14 இருந்ததை 19 மாற்றி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவைக்கினர் யாரும் லெவலப் ஆனதா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. ஒரு குத்துனது பல்லெல்லாம் தெரிச்சுக்கிட்டு கிடக்கும். எனக்கு தெரியல யார் இந்த ரேங்கை வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எந்த ஒரு அவேக்னரும் அவங்க ரேங்கை தாண்டி போனதா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. 10வது குறைக்கு யார் இந்த ரேங்க் டிசைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கெட்டு போன இந்த கேவலமான ஸ்ட்ரக்சர்லேருந்து விடுபட முடிஞ்சிச்சுன்னா
அதை நான் சந்தோஷமா செய்வேன்னு சொல்லி ஒரு குத்துக்கு செவுராச்சு அதுவாச்சுங்கிறமா உடஞ்சி தெரிச்சுக்கிட்டு போகும். பத்தாக்குறைக்கு இன்னொரு பூஸ்ட்னு சொல்லி ஆன்னு சொல்லி ஒட்டுமொத்த போரை போட்டு ஒரு குத்துக்கு நீங்கள் டீராங் மிஸ்டர் பண்ண டிஃபீட் பண்ணிட்டீங்க. லெவலப்னு சொல்லிட்டு அந்த விண்டோ ஓப்பன் ஆகிட்டே இருக்குமா. நான் ஜெயிச்சிட்டேன். நான் இப்போ அவைக்கினராக மாறிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னால் இப்போ எது வேணால் பண்ண முடியும். நான் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க விட போகிறேன். வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வெளியில் தலையிடுவானா. ஆப்போசிட்டில் ஒருத்தன் இவனுக்காகவே வெயிட் பண்ண மாட்டோம். கொத்தி ஒருத்தி இவன் கழுத்தை விட்டு வந்துட்டு இருப்பான். 10வது குறைக்கு இவன் சீராங்கில் இருக்கான். அந்த இடமே வெடிச்சு சதற பேன்னு சொல்லிட்டு இந்த அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். மக்கள் எல்லாம் சீக்கிரமா இந்த இடத்துட்டு காலி பண்ணுங்க. கொரியா யூனிவர்சிட்டியில டஞ்சன் பிரேக் ஆயிருக்கு, சீக்கிரமா காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மட்டும் மிலிட்ரிலாம் வந்து இறங்குவானுங்க. சே, கேட்கறதுக்கே வருத்தமா இருக்கு. எத்தனை பேர் செத்து போறாங்க தெரியுமா? இந்த அண்ட்ரஸ் என்னதான்டா பண்றாங்க, வந்தாங்களா இல்லையா? சார் அது என்ன பிரச்சனைனா பீராங்க்கு அதுக்கு மேலே இருக்கிறவனுங்க வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்கு. அது வரைக்கும் நம்ம தான் சமாளிச்சாகணும். எதுக்கு பீராங்க்கு, இது டீராங்க் கிட்ட தானே. பிரச்சனை அது இல்லை, மான்ஸ்டராக மாறின ஒரு ஹண்டர் வந்து சீராங்க்கு அப்படிங்கிறப்ப ஜூகோ முன்னாடி இருக்கான்ல அவன் சீராங்க்கு தான். இந்த போடி உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. கீழே இருந்து எவ்வளோ தூரம் ஜம்ப் அடிச்சவன் தான் 10வது வரைக்கும் வெப்பன்லாம் வச்சுட்டு வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஸ்ட்ரென்த்தை ஏற்றினேன். இவனை அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா, இவனை கொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள கண்ணுகிட்ட கத்தி பாயும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அடிச்சடிக்கு பில்டிங்ல திருச்சி உடையுமா? இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான். கண்ணா ரெடியா அப்படின்னு கத்தி எடுத்து ஒரு வீசுவானா. அடிச்சடிக்கு இவன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆகி வெளியில ஓட ஆரம்பிச்சிருவான். இல்ல, வாய்ப்பே இல்ல, இவன்ட்டெல்லாம் என்ன சண்டை போட முடியாது. இப்பதான் எனக்கு புரியுது இந்த ஹண்டர்ஸோட ரேங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இப்பதான் எனக்கு புரியுது. கீழே இருக்கிறவன் மேல இருக்கணும் அடிக்கவே முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது புது ஹண்டர் வர்றதுதான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருப்பானா. பட் இவன் நம்ம ஜூவை பார்க்க மாட்டான். பின்னாடி எங்கேயோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹண்டர்ஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க வேற நின்றுட்டு இருப்பாங்களா. அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு இல்ல டேமிட் இவன் இப்படி பார்க்கறதுக்குள்ள அங்க சொல்லி முடிச்சுட்ருவோம். நம்ம ஜூகோக்கு சரியான காண்டேறும். காண்டு தலைக்கேறும். உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஹண்டரா இருந்து மான்ஸ்டரமான என்ன வேணா பண்ணுவியா? கழுத்துல போய் ஒரு உதைப்பானா. தம்பி என்ன இந்த பக்கம் கத்தி வச்சு ஒரு சுத்துவான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். ஒரே ஒரு சிங்கிள் ஹிட்டு போது என்னை கொல்றதுக்கு. ஆனா எப்படி என்ன ஃப்ரீயா விடுறது? எத்தனை பேரை சாவடிக்கிறது? இதான் வாங்கிக்கோன்னு சொல்லி அடி மேல அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் இந்த போட்டு பஞ்சு மேல பஞ்சா பண்ண அவன் கத்தி வச்சு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சு ஒரு பஞ்சு பண்ணன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பான். பட் திடீர்னு பார்த்தோம்னா ஜம்ப் அடிச்சு காலால ஒரு எத்து விடுவானா. மாட்னியா கத்திய வச்சு ஒரு சுத்து சரியான டைரக்ட் ஹிட்டு. வாங்கின அடிக்கு அப்படின்னு வாயிலிருந்து ரத்தம் தெரிக்க 10,000 அடி பறந்து போய் அடிப்பான். ஹச்பி ஒன்றுகிட்ட வந்துடுச்சு. சே, எனக்கு ஏதாவது லக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சிஸ்டம் நான் சாகிறத விரும்பலை போல இருக்கு. அப்படின்னு சொல்லி ஜம்ப் அடிச்சுட்டு வருவான். எனக்கு வலி 99க்கு போயிடுச்சு. கரெக்டா உன் கழுத்துக்கிட்ட கத்திய வரப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு கத்திக்கிட்டு டைரக்டா வந்து அடிக்கும். அடிக்கு அந்த சீராங் ஹண்டரோட கை அப்படியே தெரிக்கும். இது அது எறும்பு. நோ, இதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் லேட்டா வந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். லேட்டா வந்துட்டேன். என்ன தைரியம்டா உனக்கு? உன்னைய மட்டும் வெத்தி வெட்டலாம், என்னோட சின்ன தலையை காயப்படுத்தலாமா மவனே அப்படின்னு சொல்லி லிட்டரலா உடம்புக்குள்ள பூந்துட்டு வருவான். இந்த படி ஜூவோட டீச்சர் இருக்காருல்ல அவர் வந்து ஒன்னு துரத்திட்டு இருக்கும். என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூணா கண்ணுக்கு முன்னாடி கால் மட்டும்தான் பறக்கும். மற்றபடி ஒண்ணுமே இருக்காது. அடுத்தடுத்து தலை மேல தலைன்னு சொல்லி உருள ஆரம்பிக்குமா. ஒருத்தனோட உடம்புலாம் பார்த்தோம்னா பாதையை கிழிச்சுக்கிட்டு வெளில வரும். இந்த பகுட்டு அடி மேல அடின்னு சொல்லி 1 இல்ல 2 செகண்ட் எல்லாத்தையுமே முடிச்சிடும். அந்த சிட்டியை கிளீன் பண்ணி விட்டுரும். இவனோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும்னா இவன் கிராஸ் பண்ணி போற இடத்துலலாம் கண்ணாடி 1 இல்ல 2 இல்ல ஒட்டுமொத்த பில்டிங் கண்ணாடியை பார்த்தோம்னா தெரிச்சு ஓடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீட்ல வேலை பார்ப்பான். இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியில வர ஷாக்வேவ் அப்படிங்கிறது சிட்டி முழுக்க எதிரொலிக்கும். இவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார எல்லா கதையுமே இங்கே முடிஞ்சிருக்கும். அப்படி முன்னாடி வந்து நிற்கிறப்ப உங்களை பார்த்து ரொம்ப வருஷமாச்சுல
யங் மனார்க். இதோட இந்த சாப்டர் முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். ஸோ யா, லவ் யூ so much.